எல்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில எதுவுமே இல்லாத ஒருத்தரோட கதை இது. விக்ரம் ராஜசேகர், வெற்றிக்கு மறுபெயர்னே சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அவர்கிட்ட எல்லாம் இருக்கா? வாங்க இதுக்கான விடைய நாம தேடலாம். அவரோட வெற்றி சாம்ராஜ்யத்தோட உச்சியிலிருந்து இந்த கதையை ஆரம்பிப்போம். 500 கோடி ரூபாய், நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான சொத்து. ராஜசேகர் குரூப்போட சேர்மன். சுமார் 40 கம்பெனிகளோட தலையெழுத்தே இவர் கையில தான். சென்னையோட உயரமான பில்டிங்ல இருக்கிற அவரோட ஆபீஸ்ல இருந்து மொத்த நகரத்தையும் தன் கால் கீழே பாக்குறார். இந்த உயரத்துல இருந்து பார்க்கும்போது அவர்தான் இந்த உலகத்தோட ராஜான்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த அதிகாரத்துக்கு அவர் கொடுத்த விலை ரொம்பவே அதிகம், அதுவும் சொந்த வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போதுதான் அவரோட பையன் அர்ஜுன் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. பாருங்க, அவரோட எண்ணமே பணம் தான். இதுவே அவரோட குணத்தை காட்டுது. ஆனா அந்த கால் பிசினஸ்க்காக வரல. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த மாதிரி ஒரு பர்சனல் விஷயத்த அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பாருங்க. இது ஒண்ணு முதல் தடவை இல்ல, பல வருஷமா நடக்கிற ஒரு அலட்சியம். கடந்த 20 வருஷமா மீட்டிங்ஸ், டீல்ஸ், பவர், இதுதான் அவரோட வாழ்க்கை. சொந்த மனைவி சுமதிய கடைசியா எப்போ கட்டிப்பிடிச்சோன்னு கூட அவருக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இவங்களை எல்லாம் விட அவர் முழுசா மறந்த ஒருத்தர் இருக்காங்க. அவரோட இந்த வெற்றிக்கு உண்மையில மிகப்பெரிய விலைய கொடுத்தது யாரு? அவரோட சொந்த அம்மா சந்தம்மாவத்தான் அவர் மறந்துட்டார். சந்தம்மா 75 வயசுல இவரை வளர்க்கறதுக்காகவே தன் முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சவங்க. அப்படிப்பட்ட அம்மாவ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு சாதாரண முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கார். உன்னை வீட்ல வச்சு பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்படி சொல்லிட்டு அவர் திரும்பி கூட பார்க்காம போயிட்டார். அவங்க கண்ணீரை அவர் கவனிக்கவே இல்ல. அப்போ வெற்றியோட உண்மையான அளவுகோல் என்ன? இந்த கேள்விக்கான பதில உங்ககிட்டயே விட்டுடுறோம்.